CapCutல ஒர்க் பண்ணணுமா? காதை விடுங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ணா நெட்வொர்க் எரர்ன்னு வரும். நெட்வொர்க் நாட் டிரெக்டர்ன்னு வருதா? வழி பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க லிங்க் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் பண்ணுவேன். நான் உங்களுக்கு ஃபுல் வெர்ஷனோட லேட்டஸ்ட் வெர்ஷன் லிங்க் அனுப்புகிறேன். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மெத்தட்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக CapCut ஒர்க் ஆகும். இந்த எல்லா வாய்ஸையும் இருக்கலாம். டோன்ட் வரி, ப்ளீஸ் ஃபாலோ மீ. நம்ம முன்னோர்கள் எல்லாம் சாப்பிட்ட இந்த சாப்பாடு மறுபடியும் இப்போ எல்லோருமே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டேஸ்ட்டுக்கு நாங்களே அடிமையாகிட்டோம். அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரியான உணவு பழக்கங்களை நம்ம மறுபடியும் கொண்டு வந்து சாப்பிட்றதால உடம்புக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. இந்த பாரம்பரியமான உளுந்துக்களையும் சூப்பரான ஒரு சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். மண் சட்டி எடுத்துக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான ரெசிபிஸ் செய்யும்போது மண் சட்டியில் செய்யும்போது தான் அதோட முழு சத்துமே நமக்கு கிடைக்கும். இப்போ எங்கள் வீட்டிலேயே அரைச்ச ராகி மாவு நான் எடுத்திருக்கேன். அதில் 1.25 கப் அளவு எடுத்துக்கிறேன். 1 கப்பு ராகி மாவு எடுத்தீங்கன்னா எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3லேருந்து 4 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.25 கப்பு எடுத்தேன். 6 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி பத்தலைனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா நிறைய விட்டு வேக விட்டு அதை களியை கிண்டி எடுக்கும்போது தான் அதோட டேஸ்ட்டு நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுருங்க. தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நம்ம கரைக்கும் போது கெட்டிப்பட்டுரும். ஸோ அதால் நான் இந்த மாதிரி முன்னுக்கையே கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆயிருச்சு. எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கெட்டியாகவே இல்லை. அவசரத்துக்கு செய்கிறேன்னு தண்ணியை கம்மியாக ஊற்றிடாதீங்க. நல்ல நிறைய தண்ணி ஊற்றி தாராளமாக கிண்டும் போது நல்லா குக்காகி வரும். அதோட டேஸ்ட் நமக்கு நல்ல முழுமையாக கிடைக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சு குக் பண்ணுங்கள். எப்போவுமே நமக்கு அடுப்பில் வச்சு குக் பண்ணும்போது ரொம்பவே நல்லது. இப்போ மண் சட்டியில் நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். ஒரு மீடியமான ஹீட்டில் தான் அடுப்பை வச்சுருக்கேன். ரொம்பவும் நான் ஹையில் வச்சுக்கல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதை கைவிடாமல் கிண்டணும். கைவிட்டு கிண்டும்போது இடையில கட்டி பட்டுரும். அப்புறம் நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வராது. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்பவும் டைம் எடுக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேன். ஸோ சூப்பராக நமக்கு நல்லா கெட்டியாகி திரண்டு இது கூட நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. களிக்கு எப்போவுமே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இப்போ இந்த பக்குவத்திலையும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது. லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாயிருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியே நம்ம கீழே அடி பிடிச்சிட்டு வரும். அந்த மாதிரி டைமில் அடுப்பை கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு இந்த மாதிரி திரட்டி அப்படியே கிண்டி எடுக்கணும். கிண்டி எடுக்கும்போது அதோட கலர் கீழேருந்து மேலே வரும்போது பாருங்கள் மாறி வருது. அதே மாதிரி எல்லா பக்கமும் ஒரே கலராக வர்ற வரைக்கும் நீங்கள் அப்படியே மேலேருந்து கீழே கீழேருந்து மேலேன்னு அழுத்தி நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இப்படி கிண்டி கொடுத்துட்டே இருக்கும்போது தண்ணியை பக்குவம் சரியாக அதோட கலர் கொஞ்சம் மாறி வரும். அப்போ தான் நமக்கு இது சரியான பக்குவம். இப்போ கரெக்டாக நமக்கு ரெடி ஆயிருச்சு. ஆனால் உடனே பரிமாற முடியாது. இதை அப்படியே நம்ம எல்லாத்தையும் வலிச்சு விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான சட்னி நமக்கு ரெடி பண்ணலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி உருட்டும் போது நல்லா இருக்கும். சில பேருக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது, தெகிட்டல் வரும். ஸோ அப்படிப்பட்டவங்க நீங்கள் கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டையை உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டையை உருட்டி எடுத்துடணும். இப்போ கைகளால் நமக்கு இதை உருட்டி எடுக்க முடியாது. அப்படியே ஓரளவுக்கு ஒரு உருண்டை அளவுக்கு நான் மாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு குழியான கிண்ணத்தில் போட்டுட்டு அழகாக இந்த மாதிரி பாருங்கள், எல்லா பக்கங்களுக்கும் கொஞ்சமாக லைட்டாக நான் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த கிண்ணத்தில். இப்படி போட்டு நம்ம அழுத்தி நம்ம திருப்பி போட்டு சுற்றி எடுக்கும்போது சூப்பரான ஒரு பால் ஷேப்புக்கு நமக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் மண் சட்டியில் வச்சு தான் முன்னாடி காலங்கள்லாம் செய்வாங்க. நமக்கு இப்போது இந்த கிண்ணத்துலேயே இந்த மாதிரி ஒரு பால் ஷேப்பில் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதுக்கான சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம். சட்னி தாங்க ரொம்பவே முக்கியம். இந்த சட்னியை வச்சு இதை சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஒரு 3 பச்சை மிளகாய், 3 பற்கள் பூண்டு, கொஞ்சமாக நமக்கு தேங்காய், அது கூடவே சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூடவே கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிப்பை ஊற்றியாச்சு.
உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல காரசாரமாக இந்த சட்னியை நீங்கள் இந்த பக்குவத்தில் செய்யும்போது தான் களியை நமக்கு அப்படியே ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ களியில் வந்து எல்லா இடத்துக்கும் ஊற்றிடுங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் செய்து கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றிடுங்க, அவ்வளோதாங்க. சூப்பராக